மக்களே, என்னுடைய வயது வந்து ஒரு 51 வயதுன்னு வச்சுக்கோங்க. 51 வயசு தான். எனக்கு இவ்வளோ காலமாக வந்து அரசியல் மீது சரியான ஒரு நம்பிக்கை எனக்கு கிடையாது. நான் எப்பொழுதுமே எனக்கு தெரிஞ்ச விவரம் தெரிஞ்ச நாள்லேருந்து நான் ஓட் பண்ணுவதே கிடையாது. ஏன்னு கேட்டால், வாழ்க்கை வந்து அவ்வளோ கஷ்டமாகவே இருக்கும். நாம் உழைக்கிறோம், நம்ம சாப்பிட்றோம் அப்படின்ற ஒரு கஷ்டத்திலே என்னுடைய வாழ்க்கை போயிட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போது சமீப காலமாக நாம் தமிழர் கட்சியை பற்றி நிறைய விஷயங்கள் வீடியோக்கெல்லாம் நான் பார்க்க ஆரம்பித்தேன். அதை பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சிச்சு, நாம் எவ்வளோ பெரிய தவறு செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். நமக்கான தலைவரை சரியாக தேர்ந்தெடுக்காமல் நம்ம வாழ்க்கைன்னு நினச்சி வாழ்ந்துட்டுருக்குறோம். வாழ்க்கை என்பது நம்ம கையில் இல்லை, எல்லாமே வெளி உலகத்தில் இருக்குது. நம்ம வேலைக்கு போகிறதா இருக்கட்டும், பொருட்கள் வாங்குறதா இருக்கட்டும், எல்லாமே வந்து ஒரு சமூகத்தை நாடி தான் இருக்குது. சரிங்களா? ஒரு சுழற்சியில் தான் இருக்குது. வெளி உலகம் என்பது சரியாக இருந்தால் மட்டும்தான் நம்ம வாழ்க்கையும் சரியாகுன்ற ஒரு ஞான சிந்தனையே எனக்கு இப்போ சமீப காலமாக தான் வந்திருக்குது. நாம் தமிழர் கட்சியை பார்த்ததுக்கப்புறம் அதில் இருக்கிற ஒரு தத்துவம், அவங்களோட செயல்பாடு, இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்துச்சு. இப்படியும் கூட நம்ம நாட்டை மாற்ற முடியுமா, இப்படியும் செய்ய முடியுமா அப்படின்ற ஒரு ஆச்சரியமே எனக்கு வந்துச்சு. அவ்வளோ தெளிவான விஷயங்கள், அவ்வளோ மக்களுக்கு என்னென்ன வேணுமோ இயற்கை சார்ந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சரியாக பாதுகாக்கிறதுக்கு அவ்வளோ ஒரு ஆற்றலும் அவ்வளோ ஒரு திறமையும் வந்து நாம் தமிழர் கட்சி சீமான் அண்ணாவுக்கு இருக்குது. சரிங்களா? அவங்க சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு செயல்பாடும் அது நமக்கு வந்து ஒரு ஆச்சரியமாக தான் இருக்குது. சரிங்களா? தயவுசெய்து மக்களே, எல்லாருக்கும் நிறைய பேருக்கு அது நாம் தமிழர் கட்சி பற்றி தெரியலை. தெரியாமல் மாற்று வேணும், மாற்று சக்தி வேணும், நமக்கு சும்மா பழசாக இருந்து நம்மளை வந்து அவங்க முக்கால்வாசி நம்ம வாழ்க்கையை அழிச்சிட்டாங்க, அதுக்கு மாற்று எதுவுமே இல்லை அப்படின்னு நினச்சி மக்கள் தவிச்சிட்டு இருக்கிறாங்க. அப்போது அவங்களுக்கு தெரியலை. சரிங்களா? மாற்று எது சரியானது அப்படின்ற ஒரு புரிதல் இல்லாமல் மக்கள் ரொம்ப தவிச்சு குளறுபடியாகி இப்போ இந்த புதுசாக வந்திருக்கு பாருங்க, இந்த சினிமா மாற்று, இதை போய் நம்பிக்கிட்டு இதுதான் மாற்று, இது நம்மளை காப்பாற்றிடும் நினச்சி மக்கள் பயங்கர ஒரு முட்டாள்தனமான முடிவு எடுக்கிறாங்க. இப்போ இந்த சின்னதுக்கு தான் அப்படி இருக்குதுன்னா, கிராமத்தில் போய் எங்கே போய் விசாரித்தாலும் நாங்கள் இதுக்கு தான் போட போகிறோம், எங்களுக்கு மாற்று வேணும், இதுக்கு தான் போடணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஐயோ அப்படின்னு சொல்லி மனசெல்லாம் பதறுது. ஏன்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, இப்போ இந்த விளக்காலம் கடந்து வந்ததுக்கு கூட நம்ம வாழ முடியும், நாமளும் நம்ம வாழ்க்கையை பார்த்துட்டு ஓடக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகி இருந்துச்சு. ஆனால் இப்போ மாற்றுன்னு சொல்லி ஒன்று வருது பாருங்க, அம்மாடியோ, அது ஒரு மிகப்பெரிய பேராபத்து. அது வந்து சினிமா மோகத்தில் அது எப்படி அது வாழ்க்கையை உருவாக்கி வச்சிருக்குன்னா, அதனோட ஆட்களை ரசிகர்களை எப்படி உருவாக்கியிருக்குன்னா, ரொம்ப 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 ஒரு பைத்தியக்காரத்தனமான ஒரு செயல்பாடுங்க. ஒரு மனுஷன் வந்து ஒரு கெட்டவன் வந்து விசிலடிச்சு கூப்பிட்டானா நம்ம அப்போல்லாம் என்ன சொல்லுவோம்? ஐயே, இவன் ஒரு பொறுக்கி, கேவலமானவன், வீட்டுக்கு ஆகாதவன் அப்படி சொல்லி அவனை நம்ம சமயம் திட்டுவோம். சரிங்களா? விசில் அடிக்கிறவனை கண்ட பயங்கர கோவம் வரும். ஆனால் பாருங்க, விசில் அடிச்சுக்கிட்டு எத்தனை எங்கள் வீட்டுக்கிட்ட வந்து ஒரு 15-20 பிள்ளைங்க, 10 பிள்ளைங்க, 10 பசங்க, சின்ன பிள்ளைங்க, ஓட்டு கூட அதுக்கு இருக்கா என்னன்றது எனக்கு தெரியலைங்க. அந்த ஆட்டம் போட்டு விசில வாயில் வச்சுக்கிட்டு அடிச்சுக்கிட்டு ஆடுன ஆட்டத்தை பார்த்தீங்கன்னா, ஒரு பிள்ளைகளை பெற்ற ஒரு தாயாக நான் சொல்கிறேன், இது மிக மிக தவறான ஒரு விஷயம். சரிங்களா? ரொம்ப மோசமான ஒரு விஷயம். தயவுசெய்து கிராமத்தில் இருக்கிறவங்க என்னோடய வீடியோ நீங்கள் பார்ப்பீங்களா பார்க்க மாட்டீங்களான்னு தெரியாது. நானும் ஒரு சராசரி குடும்பத்தில் இருக்கிறவ. பல வருஷமாக நான் ரொம்ப போராடிட்டு இருக்கேன் என் வாழ்க்கையில். சரிங்களா? எந்த ஒரு முன்னேற்றமும் வரலை. அதுக்கு காரணம் இயற்கை நமக்கு எதுவுமே கிடைக்கலன்ற நினச்சேன். ஆனால் இப்போதான் எனக்கு நல்லா புரியுது. வெளியில் சரியான ஒரு தலைவன் நமக்கு இருந்தால் கண்டிப்பாக நம்ம வாழ்க்கை எல்லாருக்குமே மாறுங்கிறத நான் சத்தியமாக இப்போ தாங்க உணர்ந்துருக்கிறேன். சரிங்களா? நாம் தமிழர் கட்சி மிக 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 ஒரு சிறப்பான சக்தி வாய்ந்தது. அதில் இருக்கிற சின்னதுலேருந்து பெரிய ஆளுக வரைக்கும் அவங்க ஒவ்வொருத்தரும் வந்து அவ்வளோ ஒரு ஆளுமை திறமையோடு இருக்காங்க. இன்றைக்கி அவங்க இதில் இருக்கிற ஒரு சின்ன பையன்கிட்ட கொண்டு போய் கொடுத்தா கூட அவன் அந்த ஆட்சி பண்ணிடுவான். அவ்வளோ அழகாக அந்த பையங்கள்லாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது மனசுக்கு ஒரு பேரானந்தம். பரவாயில்ல, நம்ம தப்பி பிழைக்க முடியும், நம்மளுக்கு ஒரு வாழ்க்கை வந்து இருக்குது, மாற்று விஷயம் இருக்குது அப்படின்னு இப்போ கொஞ்ச நாளாக நான் வந்து கொஞ்சம் மனசுக்குள்ள தெளிவு வச்சுட்டு ஒரு நம்பிக்கை வச்சுட்டு இருக்கிறேன். ஆனால் இந்த ஒரு தீய சக்தி ஒன்று இப்போ வந்திருக்குது பாருங்க, அதை நம்பி பிள்ளைங்க ஓடுறத பார்த்தா ரொம்ப ரொம்ப வேதனையாக இருக்குது. பிள்ளைங்க மட்டும் இல்லாமல் கிராமத்தில் இருக்க மக்கள் பூரா இது எம்ஜிஆர் போல் வந்துடும், எம்ஜிஆர் போல இருந்துரும், எம்ஜிஆர் போல் பண்ணிடுவாரு அப்படின்னு நினைக்கிறாங்கங்க. தவறு, அது மிக தவறு.
அவர் இப்போ வந்திருக்க அந்த தலைவர், அவர் பொண்டாட்டி, அவர் பிள்ளைங்க, அவங்க தாய் தகப்பான் எதையுமே அவர் பார்க்கறதில்ல. சரிங்களா? அது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கொடிய ஒரு பணப்பேய் பிடிச்ச பிசாசு அது. சரிங்களா? இன்னைக்கு மக்களை பூரா திரட்டி அது கைவசத்தில் வச்சுக்கிட்டு நாளைக்கு அது கொண்டு போய் மக்களை உங்களையே கொண்டு போய் விற்று அது காசாக்கிட்டு போயிடும். சரிங்களா? இப்போ பூரா விசில் அடித்து ஆடிட்டு இருக்கிறீங்கள, உங்களை பூரா சேர்த்து வச்சு ஒரு நாளைக்கு அது விற்று வியாபாரம் பண்ணிட்டு போயிடும். இதெல்லாம் புரியாமல் தலைப்பரட்டு பிடிச்சி ஆடுறீங்க. கிராமத்தில் இருக்கிற மக்களும் சரி, மக்களும் ரொம்ப மோசம். இப்போ எந்த பாட்டிக்கிட்ட போய் கேட்டாலும் நான் இவருக்கு போட போகிறேன், இவருக்கு போட போகிறேன். ஐயா அது வந்து சினிமாவில் நடித்தவருங்க. அவர் சினிமாவில் நடித்தவர். அவருக்கு அந்த வசனம் கூட பேச தெரியாது. வசனம் சொல்லி கொடுக்குறவன் ஒருத்தன், ஆட சொல்லி கொடுக்குறவன் ஒருத்தன், எல்லாமே ஒவ்வொருத்தையும் சண்டை போடுறது கொடுத்தேன் எல்லாமே செஞ்சு வச்சுட்டு அவர் வீட்டில் காசை வாங்கிட்டு போய் படுத்துக்கிடுவார். ஆனால் ஆட்சி என்பது அப்படி அல்ல. ஆட்சி என்பது அப்படி அல்ல. அதில் நம்மளோட உயிர் கலந்துருக்குது, நம்மளோட வாழ்க்கை கலந்துருக்குது, நம்ம வாழ்வாதாரம் கலந்துருக்குது, இயற்கை சார்ந்த விஷயங்கள்லாம் அத்தனையும் கலந்துருக்குது. எல்லாம் இயற்கை பூரா முக்கால்வாசி அழிஞ்சிட்டு இருக்குது. எல்லாமே அழிஞ்சு போயிட்டு இருக்குது. இதெல்லாம் சேர்த்து வச்சது தான் அரசியல். மிட்டாய் வாங்கி திங்கிறதல்ல. சரிங்களா? ஐஸ்கிரீம் வாங்கி திங்கிறதல்ல. 8 வயசு பிள்ளை சொல்லுது, வீட்டில் வந்திருக்க விருந்தாளியை தூக்கி பூட்டி வச்சுக்கிட்டு உனக்கு கதவை திறந்து விடுவேனுது. அப்படிலாம் ஒரு வீடியோ வருது. அது எவ்வளோ வேதனைங்க, எவ்வளோ வேதனை இது, எவ்வளோ ஒரு முட்டாள்தனம். முட்டாய் திங்கிற வேலையாங்க இது. வாழ்க்கைங்க பல வருஷமாக பல காலமாக நம்ம வாழ்க்கையை தொலைச்சிட்டோமுங்க. எல்லாத்தையும் தொலைச்சிட்டு வாழ முடியாமல் எல்லாம் பணக்காரங்களாம் இருக்கிறவங்க பணத்தை பகட்டாக வச்சு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் இல்லாதவன் என்ன பண்ணுறோம்? இல்லாதவங்க நம்ம என்ன பண்ணுறோம்? அன்றாட வேலைக்கு போய் வீட்டில் 2 பிள்ளைங்க பெரிய பெரிய டிகிரி படிச்சுட்டு, பெரிய பெரிய டிகிரி என் வீட்டில் பிள்ளைங்க படிச்சுட்டு வேலையே கிடைக்கலங்க. 10,000 12,000 ரூபாய்க்கு வேலைக்கு போகுதுங்க. ஒரு பிள்ளைலாம் ஒரு பெரிய படிப்பு படிச்சுட்டு நெட் எக்ஸாம் எழுதி உடனே ஒரு வேலையை தேடி போனதுக்கு அந்த இடத்துல அவ்வளோ கொடுமை நடக்குதுங்க. அந்த பிள்ளைக்கு வேலையே வேணும்னு சொல்லிட்டு வெளியில் வருதுங்க. 20,000 ரூபா சம்பாதிக்க முடியலங்க. 2 டிகிரி படிச்சுட்டு எழுத முடியாத ஒரு பெரிய இதெல்லாம் வந்து எழுதி அதுக்கு வந்து இப்போ வந்து அந்த வேலைக்குள்ள சரின்னு கஷ்டப்பட்டு அந்த வேலைக்குள்ள போனால் அவ்வளோ கொடுமை, அவ்வளோ டார்ச்சர் நடக்குது. சரிங்களா? வெளி உலகம் சரியில்லை. அதனால் வந்து நம்மளால் வாழ முடியல. ரொம்ப 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 கஷ்டமாக இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கோங்க மக்களே. நாமெல்லாம் நல்லபடியாக வாழணும். நம்ம நல்லா இயற்கை நல்லபடியாக வரணும். உலகம் மாறணும். நம்ம ஒரு அன்பு நிறைந்த வாழ்க்கைக்குள்ளே போகணும்னு முடிவு பண்ணினீங்கன்னா நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போடுங்க. நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போடுங்க. மாற்று என்பது அது ஒன்று மட்டும்தான். அது ஒன்று தான் சரியாக இயக்கமாக இருக்குது. அது நான் இன்னும் சொல்லப்போனால் அது கடவுளின் இயக்கம். கடவுளின் இயக்கம். உண்மையான கடவுள், உண்மையான கடவுள். பொய்யான சாமிகள் அல்ல, பொய்யான சாமிகள் அல்ல, பொய்யான மக்கள் அல்ல. உண்மையான கடவுள். கடவுளோட சக்தி அதனோட ஒரு கோர்வையில் வரதான் நாம் தமிழர் கட்சி. அங்கே ஒரு நல்ல ஒரு தெளிவான ஞானம் இருக்குது, தெளிவான சிந்தனை இருக்குது, தெளிவான செயல்பாடு இருக்குது, மக்களுக்கான விடுதலை இருக்குது, இயற்கைக்கான விடுதலை இருக்குது. எல்லாமே அங்கு தான் இருக்குது. மக்களை புரிஞ்சுக்கோங்க. கிராமத்தில் இருக்கிற மக்கள், தாய் தகப்பன் எல்லாருக்கும் சொல்கிறேன், கேளுங்க. மாற்று சினிமாவில் இருக்கிறவனை நம்பாதீங்க. சினிமா அல்ல. நீங்கள் நினைக்கலாம் எம்ஜிஆர் ஆண்டாருன்னு. எம்ஜிஆர் எல்லாம் வேற. அப்புறம்லாம் பல காலமாக நிறைய மக்களுக்கு நல்லது செஞ்சு 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 அவரோட பாட்டில் கூட மக்களுக்கு அறிவுரை சொல்கிற மாதிரி, நல்ல நல்ல அறிவு சொல்கிற மாதிரி, அந்த மாதிரி பாட்டு தான் அவரையும் பாட்டுக்களே இருக்கும். அவரோட பாட்டுக்களே வந்து ஒரு மனுஷனை நல்ல வழிக்கு படுத்துறதான் பாட்டுக்களே இருக்கும். ஆனால் நீங்கள் நினைக்கிற இந்த தலைவரோட பாட்டை போய் கேட்டு பாருங்க. பாட்டை ஒரு பாட்டு நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், கேளுங்க. கட்டிப்பிடி கட்டிப்பிடிடா, கண்ணால கண்டபடி கட்டப்பிடிடா. இதெல்லாம் ஒரு பாட்டா? இந்த பாட்டை கேட்குற ஒரு மனநிலைமையில இந்த பிள்ளைங்கெல்லாம் ஒரு வேட்டு கிரகவாசி மாதிரி இருக்குதுங்க. அடக்கம், ஒடுக்கம், மரியாதை எதுவுமே தெரியல. எப்படி அந்த சமூகம் எப்படி சீரழிஞ்சிச்சுன்னு யோசிச்சு பார்த்தா இப்போதாங்க தெரியுது. இந்த பிள்ளைங்கெல்லாம் ஏன் சீரழிஞ்சு போய் இருக்குதுங்க, எதனால இவ்வளோ கேவலமாக போய் இருக்குதுங்க. வயசு பிள்ளைங்க, பெடலை பிள்ளைங்க, பையனுங்க எல்லாம் ஏன் கெட்டு போய் நாசமாக போயிருக்கு நான் பல நாள் நினச்சது உண்டுங்க. ஆனால் அதுக்கு காரணம் இந்த தலைவன் தாங்க. இந்த தலைவனால தாங்க இவன் தாங்க 3 பேர்த்தையும் கெடுத்து நாசம் பண்ணியிருக்கிறேன். அவனாவது மட்டும் நீங்கள் பாருங்கள். அதில் ஏதாவது ஒரு தெளிவு இருக்குதா? அது தெளிவு வார்த்தை இருக்குதா? வார்த்தை சொல்ல தெரியுதா? அவன் மோசமான வேண்டிய. அவங்க அம்மாவே ஒரு தடவை ஸ்டேஜில் என் மகனை நான் கட்டி பிடிக்கணும்னு கேட்குறான். அவ்வளோ பிரிவினை உரிவாக்கி வச்சுருக்கான். அவ்வளோ பிரிவினை தாய்க்கும் அவனுக்கும் அவ்வளோ ஒரு பிரிவினை. தாயை கூட வந்து கட்டி பிடிக்கணும்னு அந்த ஒரு ஏக்கத்தில் கேட்குற தாய். இப்போ பொண்டாட்டி விலகியே போயிட்டா, டைவர்ஸே கேட்குறான். அவன் ஒரு பொம்பளையை கூட்டிக்கிட்டு வானான். இவன் ஒரு மனுஷனா?
இவங்கெல்லாம் ஒரு மனுஷனா? இவனை நீங்கள் வச்சுக்கிட்டு ஆடுறீங்கன்னு நீங்களாம் ஒரு மனுஷங்களா? சமூகம் அழிஞ்சிருங்க, எல்லாம் அழிஞ்சிரும், எல்லாமே அழிஞ்சு போயிடும். தயவு செய்து நான் சொல்கிறேன், மக்களாக இருக்கிறவங்களுக்கு சொல்கிறேன், திரும்ப திரும்ப நான் சொல்கிறேன், நானும் ஒரு சராசரி பெண் தான். நான் ஒரு பெரிய ஒரு இதில் இருக்கிறவெல்லாம் கிடையாது. நானும் அன்றாடம் 5க்கு 10க்கும் கஷ்டப்படுறவ தான், வாழ்க்கையை உணர்ந்தவ தான். ரொம்ப வேதனையும் வெறியிலையும் இருக்கிறேன். எப்படி அந்த சமூகம் மாறப்போகுது, எப்படி அந்த சமூகம் மாறப்போகுதுன்ற வெறியில் இருக்கிறேன். தயவு செய்து மக்களை புரிந்து கொள்ளுங்கள். தயவு செய்து இன்னும் கொஞ்சம் 2-3 நாளில் இருக்குது ஓட்டு போட. உங்களுக்கு முடிந்த அளவுக்கு எல்லாருமே நாம் தமிழருக்கு போடுங்க, நாம் தமிழருக்கு போடுங்க, விவசாயிக்கு போடுங்க, விவசாயத்தை காத்து விடுங்க. ப்ளீஸ் சொல்லக்கூடாது. தயவு செய்து உங்கள் வீட்டு பிள்ளையா நான் கேட்குறேன், உங்கள் வீட்டை ஒரு அம்மாவோ ஒரு அக்காவோ நான் கேட்குறேன். தயவு செய்து பிள்ளைங்கள்லாம் மாறிடுங்க, நாம் தமிழருக்கு ஓட்டு போடுங்க. அதுதான் உண்மையான சக்தி, நம்மளை காக்கும் சக்தி அதுதான். நன்றி, வணக்கம்.